வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லதுங்க. கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா, அந்த கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வச்சு, மாத கிரகத்தின் பயிற்சி வச்சு நம்ம சொல்கிறோம். இது கோச்சார முறையில் வரக்கிறது ஓரளவுக்கு பொதுவான ஒரு பலன்கள். ஒரு 100க்கு ஒரு 40-50% பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் மெயின். இது ஒரு சப்போர்ட்டிங் விஷயமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் மே 2024லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 12 மாதத்தில் எந்த ஒரு 2 ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியும் கும்பராசிக்காரங்களுக்கும் அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் போயிட்டுருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி, கடகராசிக்கு அஷ்டம சனி. அது ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதங்கள் அதோட விஷயங்கள் உண்டு. குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லாவே இப்போது அந்த மன இறுக்கத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா ஜாதகங்கள் அது மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் பார்க்க வராங்க. ஸோ இப்போ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறது, கொஞ்சம் பேசுகிற விஷயத்துலையாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்களோ கொஞ்சம் கவனமாகவும் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கக்கூடியது நல்லது. ஏன்னா அந்த அஷ்டம சனி ஜென்ம சனிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட் கர்மா, தப்பான கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது கொஞ்சம் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, எந்த ராசிக்கு மிகவும் அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து, 12ஆம் இடத்துல ராகு இருந்து, 6ஆம் இடத்துல கேது இருந்து, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மேஷ ராசிகளுக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்தடுத்து வர்றது எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசிக்கும் தப்பு இல்லை. ஏன்னா ராசி குருவே ராசிக்குள்ளே சுப விஷயங்கள், தடைகள், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நல்ல மேன்மை, புதிய தொடர்பு, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வேறு விதமாக அதிகமான வருமானங்களும் அதிகமான செலவுகளும். அதாவது நீங்கள் செலவுகளை சுப செலவுகளாக பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம், அது மாதிரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த 3 ராசிக்குமே தவறு இல்லை. ஒரு வேறுபாடான சில விஷயங்கள் கொடுக்குது, தவறில்லாத ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் கடகராசிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு அஷ்டம சனிங்கனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் குரு இப்படி இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி ராசியை பார்க்குறாரு. ஸோ பார்ட்னர்ஷிப்பு, கிளையண்ட்ஸு, கஸ்டமரு, நீங்கள் அன்றாடம் மீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, எந்த ராசி எந்த ஏஜ் ரிலேட்டடான பீப்புளாக இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதாவது மிக்சடான ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. ஏன்னா சனி உங்களோட ராசியை பார்க்குறார். பட் இருந்தாலும் சில விஷயங்கள், கேஷ் ஃப்ளோ, வருமானங்கள், வரவேண்டிய தீராத நம்மளால் எதிர்பார்க்கக்கூடிய பணம் சேர்றது, கடன் திரும்பி கிடைக்கிறது, கொடுத்த கடன் திரும்பி வர்றது, எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது சிம்மராசிக்கு. கன்னிராசிக்கு கேட்கவே வேண்டாம், ராசியை குரு பார்க்குறார், குரு பலன் கிடைக்குது. அருமையான ஒரு விஷயம். லாஸ்ட் 1 இயராக பார்த்திங்கன்னா கைக்கு வந்தது வாய்க்கு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அருமையான பலன் கொடுக்கக்கூடியது. மனம் உத்வேகப்படுகிறது, எல்லா திங்ஸும் கொஞ்சம் வேகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், சுப விஷயங்கள். எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய நட்பு லவ்வாக மாறி ஒரு காதல் பயப்பட்டு அது கல்யாணமாக முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துலேயே ராகு இருக்கிறனால கொஞ்சம் கலப்பு திருமணங்கள், அந்நியர் சர்க்கிள், உங்களோட சர்க்கிள் இல்லாமல் வெளி சர்க்கிளோட சில பீப்புளோட ஒரு கான்டாக்ட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கே குரு அட்டமத்தில் போய் சில வெளிநாடு விஷயங்கள், கொஞ்சம் தூர பிரயாணங்கள், அது மாதிரி விஷயத்துக்கு சாதகமாகவும், மற்ற விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா உண்டுங்க. என்ன ஒரு வருஷமாக குருவை ராசியை குரு பார்த்து இப்போ அஷ்டமத்தில் போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அலைச்சலும், சில விஷயங்கள் வேகமாக போகக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகி மறைமுக இன்கம் தான் பெட்டராக இருக்கும் ஒழிய ஒரு நேர்முக இன்கத்தில் சில ஸ்லோனஸும் ட்ராகிங்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கும் கன்னி ராசி மாதிரி ஒரு அருமையான பயிற்சி தான். ஏன்னா குருவே ராசியை பார்க்குறார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய பார்ட்னர்ஷிப்பு, அது மாதிரி சில விஷயங்கள், புதிய தொடர்புகள் மூலமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக விஷயங்கள், பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது தீரக்கூடிய வாய்ப்புகள். லாஸ்ட் 1 இயராக நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் விருச்சிக ராசிக்கு அருமையாக உண்டு. இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசி மாதிரியே தான் தனுசு ராசிக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு போய் கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு, சுப விரயங்கள்,
ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடம் வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து அப்படி இப்படின்னு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சேவிங் பண்ண பணம்லாம் கரைஞ்சு அது சுப விரயமாக பண்ணக்கூடிய அமைப்புகளாகவும், ஒரு சுப விஷயத்துக்காகவும், ஒரு ஆடம்பர செலவுக்காகவும் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்கு தி பெஸ்ட்டு 5ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்க்குறாரு. இப்போ 2024 மேலேருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயமும், மனம் குதூகலமாகிறதும், ஒரு நட்பு வந்து ஒரு காதல் வயப்படுறதும், நட்பில் இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்து காதலாக மாறுறதும், அது கல்யாணத்தில் போய் முடிகிறதும் எல்லாமே வந்து ஒரு சுவாரஸ்யமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு. அதுவும் குரு தசை நடந்துகிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை, இன்னுமே நல்லா நடக்கும். ஸோ அருமையான அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ குரு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு சில விஷயங்கள் 10 பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு 5 பிரச்சனை தீர்ந்துது, 5 பிரச்சனையை மட்டும் சமாளித்தா போதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் வந்து 2024-25 இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களை டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் தான் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மீனராசிக்கு பார்த்திங்கன்னா அருமையான பயிற்சி தான். அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொடர்பு, கல்யாணம் விஷயங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் தடைகள் இருந்தது வந்து முடிந்து குழந்தைகள் சுப விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, பூர்வீக விஷயங்கள் கொஞ்சம் வந்து நல்லபடியாக நடக்கிறது. என்னதான் இருந்தாலும் விரயசனி நடக்கிறதுனால பண வரவும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் செலவும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு பலன்கள் தான் கொடுக்குது. ஸோ இது மாதிரி 12 ராசிகளுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2024-25 இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.